ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். அதுக்கப்புறம் 3 பீஸ் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூள் வந்து நம்ம போடுறோம். கரம் மசாலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ண உடனே நமக்கு நல்லா வதங்கிடும். அப்புறம் நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஹாஃப் குக் ஆகணும். பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு விசில் தான் விடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்பு அரிசிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா போதும். ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 விசிலுக்கு அப்புறம் விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.